அன்பார்ந்தவர்களே, இப்பொழுதெல்லாம் மாசு பற்றி நாம் பார்க்கிறோம். காற்று மாசடைந்து விட்டது, தண்ணீர் மாசடைந்து விட்டது என்றெல்லாம். அத்தகைய ஒரு நிலையை வீரமாமுனிவர் தேம்பாவணியிலே படம் பிடித்து காட்டுகிறார். அதனை இன்று நாம் பார்க்கவிருக்கின்றோம். திருமண படலத்திலே வருகின்ற ஒரு செய்யுள், அந்த செய்யுள் அதன் மூலமாக எப்படிப்பட்ட மாசு ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நிழலின் நஞ்சு உறும், வெயிலில் நஞ்சு உறும், நெடுநீர் கழனி நஞ்சு உறும், கடிமலர் நஞ்சு உறும், பொலிந்த பொழிலில் நஞ்சு உறும், புனர்கனி நஞ்சு உறும், மடவார் எழிலில் நஞ்சு உறும், காண்டலால் இன்னுயிர் இறக்கும் என்று திருமண படலத்திலே வீரமாமுனிவர் கூறுவதை பார்க்கிறோம். அதன் பொருள் என்ன? சொல்லுக்கு சொல் பொருள் பார்த்தோம் என்றால், நிழலில் நஞ்சு பொருந்தி கிடக்கும், வெயிலிலும் நஞ்சு பொருந்தி கிடக்கும், நீருள்ள நெடிய வயல் நஞ்சாகிவிடும், மனமுள்ள மலரும் நஞ்சாகிவிடும், அழகிய சோலையில் நஞ்சு பொருந்தி கிடக்கும், மரங்களில் பொருந்திய கனி நஞ்சாகிவிடும், மகளிர் தம் அழகிலே நஞ்சு பொருந்தி கிடக்கும், அந்நஞ்சை பார்ப்பதாலேயே இணைய உயர் இறந்துவிடும். நிழலில் நஞ்சு, வெயிலில் நஞ்சு, வயல்களில் நஞ்சு, மலர்களில் நஞ்சு, சோலைகளில் நஞ்சு, மரக்கனிகளில் நஞ்சு, மகளிர் அழகிலே நஞ்சு, எங்கனும் நஞ்சு. அதனை கண்டாலே உயிர் மாய்ந்துவிடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாசடைந்து கிடக்கிறது உலகம். நிழலில் நஞ்சுரும், வெயிலில் நஞ்சுரும், நடுநீர் கழனி நஞ்சுரும், கடிமலர் நஞ்சுரும், பொலிந்த பொழிலில் நஞ்சுரும், புனர்கனி நஞ்சுரும், மடவார் எழிலில் நஞ்சுரும், காண்டலால் இன்னுயிர் பிறக்கும் என்று சொல்வதை பார்க்கிறோம். மிக வருந்தத்தக்க ஒரு நிலையிலே எல்லாம் மாசடைந்து விடுகிறது என்பதை இப்படி சொல்லுகிறார். அதற்கு அவர் சொல்லுகிற காரணம் பாவம் என்பது. மனிதன் ஒழுக்கத்தை மறக்கும் பொழுது, பிறர் அன்பை மறக்கும் பொழுது பல வகையிலே கேடுகளை உண்டாக்கி விடுகிறான். அதன் மூலமாக எல்லாமே கெட்டு போகிறது என்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. புரிந்து கொண்டால் நல்லது.